வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான பகுப்பாய்வை பார்க்க போறோம். நம்ம சமூகத்துல, அரசியல்ல, ஏன் நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுற ஒரு கண்ணாடியா இந்த எக்ஸ்பிளைனர் இருக்க போகுது. இதுல இருக்கிற தகவல்கள் எல்லாமே தரவுகளின் அடிப்படையில தொகுக்கப்பட்டிருக்கு. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பயணத்தை ஒரு 4 முக்கிய பகுதிகளா பிரிக்கலாம். முதல்ல இளைஞர்களும் ரீல்ஸ் உலகமும், அடுத்து கல்வி மொழி அரசியல்னு போய் மாநில நிர்வாகத்தோட கலை யதார்த்தம் என்னன்னு பார்த்துட்டு கடைசியா நம்ம சுயதேடல் பத்தியும் தர்க்க ரீதியான சிந்தனை பத்தியும் பேச போறோம். சரி, முதல்ல நம்ம இளைய தலைமுறையோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உற்று பார்ப்போம். டோபமைன் ஹிட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெறும் 15 செகண்ட் வீடியோ, லைக்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம மூளையில ஒரு சின்ன ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆனா இது என்ன பண்ணுது தெரியுமா? ஒரு முழு தலைமுறையோட கவனக்குவிப்பையே காலி பண்ணிடுது. ஒரு தணிக்கை அறிக்கையோ இல்ல ஒரு நல்ல புத்தகத்தையோ பொறுமையா படிக்கிற பழக்கமே இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு வருது இல்லையா? இப்போலாம் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஓவர் நைட்ல ட்ரெண்ட் ஆகி ஈஸியா பணம் சம்பாதிச்சிடலான்னு ஒரு பெரிய மாய உருவாகியிருக்கு. ஆனா நிஜத்துல முறையான கல்வி, கடின உழைப்பு, லாஜிக்கலா யோசிக்கிற திறன், இது மூலமா கிடைக்கிற நீண்டகால வெற்றிக்கு ஈடு இணையே கிடையாது. ஆனா இந்த நுகர்வு கலாச்சாரத்துல உழைப்புக்கான மரியாதையே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் நம்ம அரசியலையே டோட்டலா மாத்திருச்சு. வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ண காலம் போய் இப்பெல்லாம் டிஜிட்டல் அரசியல் தான். கோடிக்கணக்கான மக்களை ஈஸியா ரீச் பண்ணலாம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ஆழமான கொள்கைகளை விட எந்த வீடியோக்கு பிஜிஎம் மாசா இருக்கு, யார் கவர்ச்சியா பேசுறாங்கன்னு பார்த்து எமோஷனலா முடிவு பண்ற ஒரு ட்ரெண்டுக்கு நாம மாறிட்டு இருக்கோம். ஓகே, டிஜிட்டல் உலகத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வந்து நம்ம கல்வி மற்றும் அரசியல் களம் இப்போ எப்படி இருக்குன்னு பாப்போம். சிபிஎஸ்இ மும்மொழி கொள்கை பத்தின விவாதத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும்னு மத்திய அரசு நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட இருமொழி கொள்கை, அப்புறம் மாணவர்களுக்கு சுமை அதிகமாயிடுமே, மொழி திணிக்கப்படுமோன்ற மாநில அரசோட கவலைகள், இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற சட்ட போராட்டத்தை அரசியல் பார்வையாளர்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு வராங்க. இந்த சூழல்ல துணை முதலமைச்சர் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை கவனிங்க. ஆளுங்கட்சிக்குள்ள அதிகார மையம் எப்படி இயல்பா மாறுது, அப்புறம் கட்சி எப்படி தன்னை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்திக்குது அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவாவே காட்டுதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அப்படியே மொத்த தேர்தல் காலத்தையும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பிளே நடக்குது. ஆளுங்க கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் புதுசா வர்ற கட்சிகளுக்கு போயிடக்கூடாதுன்னு பிரதான எதிர்க்கட்சி ரொம்ப உஷாரா செயல்படுறாங்க. அதே சமயம் புதுசா களத்துக்கு வர்றவங்க தலைமைச் செயலகத்தெல்லாம் சுத்தி பார்த்து நாங்களும் நிர்வாகத்துக்கு ரெடி அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. பல தசாப்தங்களா நாம முற்போக்கு அரசியல் பேசுறோம். ஆனா களத்துல என்ன நடக்குது? சமூக நீதி கூட்டணிகளுக்குள்ள அதிகார பகிர்வு பத்தின சலசலப்பு, மாறாத சாதி மத ஓட்டு வங்கிகள், ஏன் சினிமா ப்ரொமோஷனுக்காக சாமிக்கு அறிவாள் கொடுக்கிற வியாபார உத்தி வரைக்கும் முரண்பாடுகள் அப்படியே தான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? கொள்கைகள் எல்லாம் இன்னும் பேச்சளவுல தான் இருக்கான்னு நாம யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் விடை தேடணும்னா நம்ம மாநில நிர்வாக கட்டமைப்பு உண்மையிலேயே எப்படி செயல்படுதுன்னு நாம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் வங்கி எப்படி 2.8 லட்சம் கோடி ரூபாயை உபரியா மத்திய அரசுக்கு கொடுக்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கறது, வெளிநாட்டு முதலீட்டு லாபம், இது மூலமா வர்ற இந்த பணத்தை வச்சுதான் கவர்மெண்ட் அவங்களோட நிதி பற்றாக்குறையை குறைச்சு உள்கட்டமைப்பு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறாங்க. இப்போ திரும்பவும் மாநில நிர்வாகத்துக்கே வருவோம். 1998 வெளிப்படைத்தன்மை சட்டப்படி பார்த்தா ஒரு டெண்டர்னா வெளிப்படைத்தன்மைக்காக அதுக்கு போதுமான டைம் கொடுக்கணும். ஆனா பேரிடர் மாதிரியான அவசர காலங்கள்ல மட்டும்தான் இந்த குறுகிய கால டெண்டர் விட முடியும். எந்த எமர்ஜென்சியும் இல்லாம அவசரமா ஷார்ட் டெண்டர் விட்டா அதுல ஊழலுக்கு வாய்ப்பு அதிகம்னு ஏன் சொல்றாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவாதமும். ஒரு பக்கம் 10,000 கோடி ரூபாய் மிச்சமாகும், எலெக்ஷன் ரூல்ஸ்னால கவர்மெண்ட் வேலைகள் முடங்குறத தவிர்க்கப்படும் ஒரு ஸ்ட்ராங்கான வாதம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் உள்ளூர் பிரச்சனைகள் அடிபட்டு போயிடும், மாநில உரிமைகளுக்கு ஆபத்துன்னு கடுமையான எதிர்ப்பும் இருக்கு. இந்த 2 மாறுபட்ட கோணங்களையும் நம்ம கண்டிப்பா கவனிச்சாகணும். ஆனா மேலிடத்துல என்னதான் பெரிய பெரிய பாலிசி போட்டாலும் களத்துல யதார்த்தம் வேற மாதிரி இருக்குங்க. லஞ்சம் இல்லைன்னு அரசு தரப்புல சொல்லப்பட்டாலும் தாராபுரத்துல கிளப்புங்கிற பேர்ல நடக்கிற சட்டவிரோத செயல்களை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. ராணிப்பேட்டையில நேர்மையான அதிகாரிகளை பயமுறுத்த பில்லி சூனிய பொருட்கள் வீசப்படுது. இன்னொரு பக்கம் பழைய கோயில் நிர்வாக பிரச்சனைகளுக்கு வெள்ளை அறிக்கை கேட்கறாங்க. உண்மையிலேயே கிரவுண்ட் ரியாலிட்டி ரொம்பவும் குழப்பமா தான் இருக்கு. உயர்நிலை நிர்வாகத்துக்கும் களத்துல இருக்கிற குழப்பங்களுக்கும் இடையில இருக்கிற இந்த பெரிய இடைவெளி, இதுதான் நம்ம எக்ஸ்பிளைனரோட கடைசி ஆனா மிக முக்கியமான பகுதிக்கு நம்ம கொண்டு போகுது. இப்போ நாம கொஞ்சம் பர்சனலான ஒரு கேள்வியை கேட்போம்.
லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற நம்ம மாடர்ன் மிடில் கிளாஸ் ஏன் சமூக விழிப்புணர்வோ வாழ்க்கைய பத்தின ஒரு ஆழமான தத்துவார்த்த புரிதலோ இல்லாம ரொம்பவே மெக்கானிக்கலா மாறிட்டாங்க? வாழ்க்கைங்கிறது வெறும் ஐடி வேலை, இஎம்ஐ, வீக்கெண்டான மால், இது மட்டும்தானா? யோசிச்சு பாருங்க. பிரம்மாண்டமான சொகுசு அபார்ட்மெண்ட்ல வாழறதுனால மட்டும் ஒரு சமூகம் சிந்திக்கும் சமூகமா மாறிடாது. நம்மள பல பேர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கவே ஆசைப்படுறோம். ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம மெனக்கேடுறதில்ல. ஏன் எப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம படிப்பு, வேலை, கல்யாணம், கடன் அடைக்கிறது, இப்படியே ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை வட்டத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டோம் இல்லையா? இந்த கசப்பான உண்மைகளை சொல்லும்போது பலரும் டெக்னாலஜி மேல தான் பழிய போடுறாங்க. உதாரணத்துக்கு ஏஐயே எடுத்துக்கங்க. அதை வெறும் ஹோம்ஒர்க் எழுதுற ஒரு டூலா பார்க்காம நம்ம சிந்தனையை தூண்டுற ஆழமான கேள்விகளை கேட்க வைக்கிற ஒரு கண்ணாடியா நம்ம பயன்படுத்தணும். அதை நம்ம பண்றோமா? நம்ம மனசாட்சியை தொட்டு கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். லாஜிக்கலா யோசிக்கவே தெரியாத ஒரு தலைமுறை 70 கோடி டிகிரிகளை வாங்கினாலோ பல கோடிகளை சம்பாதிச்சாலோ அதனால என்ன பிரயோஜனம்? வெறும் நுகர்வு கலாச்சாரத்துல ஒரு பகுதியா இருக்கிறதுக்கு பேர் தான் வளர்ச்சியா? கண்டிப்பா கிடையாது. இறுதியா ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த சமூகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்க கேட்கிற கடுமையான கேள்விகள் உங்க பேங்க் பேலன்ஸ் சம்பந்தப்பட்டது கிடையாது. அது உங்களோட சமரசமற்ற சுயமரியாதை மற்றும் சிதைக்கப்படாத தனிமனித சுதந்திரம் சம்பந்தப்பட்டது. இதுதான் ஒரு சாதாரண மனிதனை உண்மையான சிந்தனையாளனா மாத்துது. ஒரு சின்ன ஆனா ஆழமான கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நான் முடிக்கிறேன். எந்த ஒரு சமூகம் விவாதமே இல்லாம எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்குதோ அது அதோட ஜனநாயகத்தையே இழந்துடுது. எப்போ நீங்க கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்புறதை நிறுத்துறீங்களோ அப்போதான் உங்களுக்கான உண்மையான சுதந்திரமே ஆரம்பமாகுது. சோ ஒரு சிந்தனையாளரா இன்னைக்கு நீங்க எதை கேள்வி கேட்ட போறீங்க?